Hi friends, welcome back to MAK NEET Academy. இது உங்கள் MAK அன்வர். இன்று தமிழ்நாடு கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் மற்றும் ஃபைனல் ரவுண்ட் இன்று தொடங்கியுள்ளது. முதலாவதாக 7.5% கவர்மெண்ட் கோட்டா இன்று நடைபெறுகிறது. இதில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரிக்கு 100 இடங்கள் அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வழியாக இந்த 100 சீட்டு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் முதல் ரவுண்டில். ஆனால் முதல் ரவுண்டில் கிடைக்கவில்லை. இரண்டாவது ரவுண்டில் இது அக்கௌண்ட் செய்யப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக 35% மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் 65% கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்து சேர்க்கிறது. பிகாஸ் இது வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனால 65-35 இதான் ரேஷியோ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 7.5% சீட்டு வந்து ரிசர்வேஷன் வந்து அந்த ரிசர்வேஷன் கவுன்சில் நடக்குது. ஸோ 3 பேட்ச் நடக்குது, 9 o'clock and 11 o'clock and 2 o'clock. ஸோ நாளை முதல் ஸோ இதோட சீட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த 7.5% இதோடைய சீட் மேட்ரிக்ஸை பார்க்கும்போது அதில் பிஎஸ்ஜி உடைய இதில் 5 அடிஷனல் சீட் இடப்பட்டுள்ளது. அதை வைத்து தான் நம்ம ஊர்ஜி செய்யப்பட முடிகிறது. இந்த 100 சீட் எக்ஸ்ட்ரா 100 சீட் வந்து அவார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வைத்து தான் ஊர்ஜிதப்படுத்த முடிகிறது. ஸோ இதனுடைய இந்த 5 சீட் எவ்வாறு வந்தது என்பது கடைசி ஸ்லைடில் பார்ப்போம். நாளை முதல் 10ஆம் தேதி வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் நடக்குது. இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து என்னென்ன சீட்லாம் வரப்போகுதுன்னா, அந்த ஆல்ரெடி ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிருந்து இந்த சீட் ரிட்டர்ன் ஆகுது இல்லை, 120 சீட் சம்திங் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அன்ஃபில்டு சீட் மாப்பப் ரவுண்டில், அதாவது செகண்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து அது அன்ஃபில்டு சீட் வந்து அது ரிட்டர்ன் ஆகுது, ஏற்கனவே தெரியும் நமக்கு. அது தவிர பிஎஸ்ஜி உடைய 65% அந்த 65 சீட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் கல்லூரியிலிருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனாங்க, சிஎம்சிக்கு போனாங்க, அதுல இருந்து ஒரு 12 சீட் வந்து அது ஆட் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் சீட்டை வந்து அதிகமாக வருகிறது என்று சொல்லலாம். ஸோ அதை வைத்து அது மட்டும் இல்லாமல் அந்த அப்கிரேட் பண்ணுவாங்க, அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மற்ற கல்லூரிக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இருக்குங்க. ஸோ அதை வைத்து இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரவுண்டுக்கு அப்புறம் எந்த ரவுண்டும் இருக்காது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து அதுவும் வந்து 11th to 13th 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் அந்த மேனேஜ்மெண்ட் சீட் எக்ஸ்ட்ரா சீட்டு 35 சீட் எக்ஸ்ட்ரா வருது பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜுக்கு. அதுல வந்து 20 சீட்ஸ் வந்து ஃபார் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 15% வந்து என்ஆர்ஐக்கும் வருது. ஸோ அந்த சீட் மேட்ரிக்ஸ், அந்த சீட், அதாவது பிஎஸ்சியோடைய 100 சீட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த 150 சீட்டு முதல்ல இருந்தது, அந்த 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆகி இப்போ டோட்டல் 250 சீட் வந்திருக்கு. ஸோ இந்த 100 சீட் எப்படி டிவைட் ஆயிருக்குன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 65% அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20% சீட்டு, என்ஆர்ஐ கோட்டாக்கு 15 சீட்டு, ஆக மொத்தம் 100 சீட்டு. இந்த 65 சீட்ல தான் வந்து இந்த 7.5% உள்ஒதுக்கீடு போகிறது. அந்த 7.5% சொல்லும் போது 5 சீட்டுகள் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு வருகிறது. அந்த மீதி உள்ள 60 சீட்டு தான் மீதி உள்ள ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து சேர்க்கிறது, டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. கரெக்டுங்களா? இதுதான் வந்து அந்த பிஎஸ்சி உடைய 100 சீட் எக்ஸ்ட்ரா சீட் வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, we'll see you next video and with more updates. Thank you.